ஹாய் பட்டூஸ். இன்றைக்கி வந்து கிராஸ் பீஸ் எப்படி வெட்டுறது, ப்ளவுஸில் மிச்சமான துணி ப்ளவுஸ்க்காகவே வெட்டுறேன்னா அதில் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2-3 குட்டி குட்டி துணி இருக்குது, அதில் தான் நான் கிராஸ் வெட்ட போகிறேன். இப்போது வெட்டி அந்த கிராஸ் எப்படி ஜாயின் போடணுன்றதை நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ நம்ம இந்த கிராஸ் இங்கேருந்து எடுக்கிறோன்னா ஆப்போசிட் கிராஸ் ஆப்போசிட்டாக தான் வைக்கணும். ரெண்டும் ஒன்று சொன்னாப்புல சில பேர் வச்சுருவாங்க. பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும், வி ஷேப்பில் இருக்கும். அது அப்படி வைக்கக்கூடாது. ஒரு கிராஸ்க்கு ஆப்போசிட் கிராஸ் தூக்கி வைக்கணும். அப்படி வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக அது சமமாக வரும். உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் மிஷினில் வைக்கும்போது சமமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த தைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த கிராஸ் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு நேராகவும் இருக்கும். நான் ஒன்றுன்னா போட்டு குட்டி குட்டி ஜாயிண்ட்டாக போட்டு பெருசு பண்ணிக்கிட்டேன். இப்போ சாம்பிளுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போட்டு காட்டுற பாருங்கள். அது இழுத்தாலும் இழுவ கொடுக்காது. இப்போ அதையே வெட்டி நான் கிராஸில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படி போடும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங்க்கு கரெக்டாக அந்த இது வந்துடும், ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அப்படி வர்றது உங்களுக்கு கரெக்டு. பாருங்கள் எப்படி இழுத்தா இழுவ கொடுக்குது. அதுவே ஸ்ட்ரைட்டில் போட்டால் கொடுக்காது உங்களுக்கு. அடுத்து நான் ப்ளவுஸ் தைக்க போகிறேங்க. அந்த கிராஸ் பீஸ் வச்சு லைட்டாக பிசுறு இருக்கும், நம்ம விட்டு வச்சுருப்போம். அந்த பிசுறை எடுத்துட்டு அப்புறம் அப்படியே அழகாக வச்சு 1/4 இன்ச்சில் வச்சு தைக்கணுங்க. தைச்சி முடிச்சுட்டு பிசுறை மடித்து உள்ளே வச்சு அந்த பிசுறெல்லாம் ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஓரத்தையில் போட்டு வரணுங்க. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு தான் வரும் அந்த பிசுறு மடக்கி அடிக்கிற இடம். அடித்ததுக்கப்புறம் வந்து அந்த பிசுறை நம்ம வெட்டணும். துணியை வெட்டாமல் பார்த்து பாங்காக வெட்டணுங்க. ஃபுல்லாக வெட்டி எடுத்துகிட்டு நான் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். அந்த ரவுண்டு நம்ம என்ன ரவுண்டு வெட்டினோமோ அது கரெக்டாக வரும். சில பேர் வந்து எல்லாமே கரெக்டாக தைச்சிருப்பாங்க. நெக்கு பார்த்திங்கன்னா வளைஞ்சு தூக்கிட்டு ஒரு ரவுண்டு சரியாக வராத மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா இதுதான் காரணம். நமக்கு அந்த கிராஸ் கரெக்டாக வெட்டுவோம், ஆனால் அது எப்படி ஜாயின் போடணும்னு சில பேர்த்துக்கு தெரியாது. அந்த ஜாயிண்ட் கரெக்டாக போட்டு நீங்கள் ரவுண்டுக்கு அடிச்சிங்கன்னா அந்த ரவுண்டு கரெக்டாக வரும். எங்கேயுமே தூக்கிட்டு இருக்காது, பதிஞ்சா